பரிதாரத்தை பூசிக்கொள்ள அதிலே நுனி சிகரம். நுனி சிகரம் என்றால் என்ன? உச்சி சிகரம். அந்த காட்டிலே அந்த சிகரம், நுனி சிகரம் தென்கடலிலே போய் விழுந்தது. தென்கடல் 3 சுக்கலாகி தென்கடலிலே விழுந்தது. இரண்டாவது சிகரம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. மூன்றாவது சிகரம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே விழுந்தது. தென்கடலிலே விழுந்தது. நாளுக்கு நாள் அது ஒரு தீவாக மாறியது. அந்த நேரத்திலே என்னுடைய தாயின் தந்தை, என் தாயின் சிறிய தந்தை, என் தாயின் பெரிய தந்தை மூவரும் அங்கு சென்றார்கள். அந்த தீவை சரி செய்தார்கள். அது தென்கடலிலே இருந்ததால் அந்த தீவுக்கு தென்னிலங்கை 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 என்று பெயர் சூட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்து 3 ஒரு பாகமானதல்லவா, ஆதலால் ஸ்ரீலங்கை 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 என்று பெயர் சூட்டி சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெயர் என்ன தெரியுமா? என் தாயின் தந்தை பெயர் மாலி, என் தாயின் பெரிய தந்தை பெயர் சுமாலி, சுமாலி, சிறிய தந்தையின் பேர் மாலிவான், மாலிவான். இவர்கள் மூவரும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அரக்கர் ஆயிற்று. ஆணவம் தலைக்கேறியது. தேவர்கள் எல்லோரையும் பிடித்து அடி 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 என்று அடித்தார்கள். தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு ஓடி வந்து மூவரையும் ஒரே உதையாக உதைத்தார். மூவரும் பாதாள உலகத்திலே போய் விழுந்தார்கள். மீண்டும் அந்த நாடு பாழடைந்தது. அதன் பிறகு என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய குபேரனிடம் சென்று இது நம்முடைய சிறிய தாயின் தாய்நாடு ஆயிற்று என்று மறுபடியும் அதற்கு கும்பாபிஷேகம் செய்து தென்னிலங்கை சிறப்போடு அவனாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் உரைத்தார்கள். விடமாட்டேன், இப்பொழுது நாட்டை கைப்பற்றுகிறேன் உரைத்தார்கள். என் தாய் உரைத்தார், மகனே நீ சென்று வரம் பெற்றுக் கொண்டு வந்தால் தான் நாட்டை கைப்பற்ற முடியும் என்றார். பிறகு சென்றேன், ஈசனை கண்டேன். 10 சிரத்தில் ஒரு சிரத்தை முறித்தேன், 20 கரத்தில் ஒரு கரத்தை உடைத்தேன், தன் நரம்பில் ஒன்று இழுத்தேன், வீணையாக பாவித்தேன், சங்கராபுரம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடி அந்த சங்கரனை நேரில் கண்டேன். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். பெற்றுக் கொண்டு வந்தேன். மரியாதையாக நாட்டை வாங்கி கொடு என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். என்னுடைய தந்தையும் நாட்டை வாங்கி கொடுத்தார். நாட்டை மட்டும் வாங்கி கொடுக்கவில்லை, என்னுடைய அண்ணன் பிரம்மதேவனத்திலே வரம் பெற்றானே, அப்பொழுது புஷ்பக விமானமும் சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய வாளையும் பெற்றுக் கொண்டு வந்தான். அது இரண்டையும் வாங்கி கொடுத்தார். அந்த புஷ்ப விமானத்தின் மகிமை என்ன தெரியுமா? 4 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு இருக்கும், 40 பேர் அமர்ந்தால் அதற்கு தக்கவாறு விரிவடையும். விரிந்து சுருங்கக்கூடிய அந்த பல்லக்கை வாங்கி கொடுத்தார்கள். அந்த விமானத்தை வைத்துக் கொண்டு சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்று என்ன நாள் தெரியுமா? குறை தீர்க்கும் நாள். நம்முடைய சபா மண்டபம் பார்த்தாயா? திருச்சோடி கிடக்கிறது. நீ உடனே சென்று நம்முடைய சொந்த பந்துக்கள் அனைவரும் நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற பொய்யாமொழி புலவர் கூட்டியே நல்லுரைப்படி ஒழுக்கத்தை கடைபிடித்து தென் இலங்கை வேந்தன் 10 தலை 20 கரம் படைத்தவர் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனுக்கு மகனாக பிறந்து இந்திரஜித் சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய தந்தை அழைத்திருக்கிறார். இதற்கு முன்பு எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன் எங்கே? காவலன் ஐயா, முக்கிய
நீ சொல்லு சொல்லு. நான் சாப்பிட்டு பார்க்க போனா 7 அடிக்கு தோணு அலை 7 பக்கத்துல பெரிய ஒரு மலை அந்த மலையில வந்து சாதாரண மலை கேட்டா சொல்றேன் 50 ரூபா பாக்கெட் வேலை 50 ரூபா பாக்கெட் வேலை அது கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா விற்கிறோம் வாங்கி குடிச்சுட்டு இருப்போம். ஏண்டா காலதாமதம் கேட்டா சாராயம் போல ஐயா. சரி ஓ. ஏண்டா காலதாமதம் கேட்டா கட்டு கதை கொட்டி அழுந்து கொண்டு ஆமா ஐயா. சரி போகட்டும் நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களா ஏ. அல்லது குறை கூறி பேசுகிறார்களா ஐயா உங்களை பத்தி நிறைவா பேசுறாங்க யாரும் குறைமே காண முடியாதுங்க. குறை என்பதே கிடையாது ஆமா ஐயா. குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது காண முடியாது ஐயா. என்ன ஏதோ சொல்ல வந்த ஐயா வந்ததே வந்துட்டேன் என்ன? முப்பா உன்னை வருஷம் நேரம் ஒயின் ஷாப்பாண்ட கிளாஸுக்கு ஈசந்திரம் ஒயின் ஷாப் ஐயா என்னுடைய தந்தை வரும்படி உத்தரவு ஐயா அவங்க அப்பா வருஷம் நேரம் மகளாக பிறந்து திருத்தணை என்று நிறுத்தி சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அதற்கு முன்பதாக என் நாட்டு காவலாளி இருக்கிறானே டே அழகு என்னடா டேய் எனக்கு குனிஞ்சி வணக்கத்தை வைக்கிறேன். அப்படி தெளிவா சொல்லுனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? வணக்கத்தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி தெளிவா சொல்லு. டேய் நான் வந்து விட்டேன்.
ஆறு தினமும் நீ வருவதற்கு என்னடா காலதாமதம்? அது ஏன் கேக்குறது? எனக்கு எங்க வீட்டுல தகரகரா போச்சு. என்ன தகராறு? ஐயோ எங்க வீட்டுல எனக்கு பண்ணாத துரோகம் பண்ணிட்டானுங்க. என்ன துரோகண்டா? அதெல்லாம் நீயே உனிப்பா கேட்டுக்கமா. கேட்டுக்கிற சொல்லு. எங்க அப்பா அம்மா நானும் என் தங்கச்சி ரெண்டே பிறந்தது. ரெண்டு பேர் பிறந்திருக்கீங்க. கோயிலுக்கு போனா போதும். போதும். தோளத்துக்கு பேக மேல மாட்டி கூத்தாட வந்துடுறேன். டேய் ஓ தோல் மேல பேக தூக்கி மாட்டிக்கினு கூத்தாட வந்துடுறேன். ஆடத்துக்கு வந்துடுறேன். ஒரு நாள் வீட்டுக்கு போய் பாக்குறேன். பாக்குறேன். நிக்கிறாங்க. டேய் அந்த மதியம் நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு? எப்ப நிக்கிறாங்க. என்ன ஆச்சு? பத்து வச்சா நிக்கிறாங்க. அங்கங்க நிக்கிறாங்க. அப்படியா? அங்கங்க நிக்கிறாங்க. எல்லாம் நீக்கிட்டு பாக்குறேன். என்னடா நீங்கிட்டு பாக்குற? கூச்சமா? அப்படி தெளிவா சொல்லு. நீக்கிட்டு பாக்குறேன். என் சின்ன தங்கச்சி ஒட்டு சின்ன மேல உட்கார வச்சு பத்து தென்னை இது கட்டுறாங்க. கட்டுறாங்க. வேப்பில கட்டுறாங்க. கட்டுறாங்க. வத்தல் கட்டுறாங்க. கட்டுறாங்க. மாங்கோத்து சொருகுறாங்க. என்னடா சொல்றாங்க? மாங்கோ திங்க சொல்றாங்க. ஏய் ஜனவத்துல சொல்றாங்க. ஐயா காய். என்ன கை நீட்டு. கை கட்டு. நானே சோகத்துல வந்துக்கிறேன். என்ன சோகா? வீட்டு இறைவனை சொருகுறாங்க. அதெல்லாம் போனா கூட போகட்டும். நான் பார்க்காத பொருளா நீ தான் பாக்குறேன். என்ன பொருள்டா? சுட்டு போடுறாங்க. இட்லி சுட்டு போடுறாங்க. சுட்டு போடுறாங்க. சுட்டு போடுறாங்க. சுட்டு போடுறாங்க. சுட்டு சுட்டு போடுறாங்க. சுட்டு வாழை போடுறாங்க. சுட்டு போடுறாங்க. வாழை சுட்டு போடுறாங்க. வாழை சுட்டு போடுறாங்க. என்னடா? வாழைப்பழம். டேய் இது மாதிரி மூளைக்கட்ட முட்டாள் கூறுகட்ட குக்கரு. டேய் வாங்கி தோட பையா. டேய் என்னத்தடா சுட்டு போடுறாங்க? ஐயோ இட்லி சுட்டு போடுறாங்க சரி. ரைட். தோசை சுட்டு போடுறாங்க சரி. ரைட். டேய் கேசரி செஞ்சு போடுறாங்க சரி. ஆமாம்மா. டேய் அது எப்படி வாழைப்பழத்தை சுட்டு போடுவாங்க? சுட்டு போட்டலாமா புட்டு போடுறாங்க. புட்டு போடுறாங்கன்னு தெளிவா சொல்லு. அதெல்லாம் கூட கிடையாது. ஆ. நல்லெண்ணெய்.